வணக்கம் கைஸ். கடந்த 2 நாளா நம்ம பேஜ்ல வாய்ஸ் கொடுக்காம வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம்ட்டுலாம் போடல. வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதனால போட்டேன். நல்லா இருந்துச்சாலாம் எனக்கு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். சரி ரைட், இன்னைக்கு கதையை பார்ப்போம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கு கிளம்பி 2 நாள் ஃபுல் டே கிளாஸ்ல இருந்த மாதிரி அந்த வீடியோல இருந்திருக்கும். ஆமா, 2 நாள் ஃபுல்லா கிளாஸ்ல தான் இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கும் ஃபுல் டே கிளாஸ்ல தான் இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்கும். கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும், வழியே இருக்காது. சிஎம்ஏ இல்ல சிஏ இன்டர்மீடியேட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் தொடர்ந்து 3 நாளா போயிட்டு இருக்கேன். அங்க போறதுனால தான் டெய்லியும் வெளியே வாங்கி சாப்பிட்டு சீட் அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் தான் வீட்ல இருந்து சாம்பார் எடுத்து வந்து சாப்பிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 2 நாளா பிரியாணி ஸ்நாக்ஸ் நல்லா இறங்குது. இந்த ப்ரோக்ராம் இப்போ விட்டு அதோட அடுத்த வருஷம் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தான் காலேஜ் போகாம சுத்திட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு விட்டோம். இன்னையோட இந்த ப்ரோக்ராம் கதமை. ப்ரோக்ராம் முடிஞ்சதும் இன்னைக்கு சண்டேன்றதுனால பசங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்க போனா சம கூட்டம். நாங்க எதுக்கு போனோம்னு எங்களுக்கே தெரியல. சரி சாப்பிட எங்கேயா போவோம்னு சொல்லிட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிருந்தோம். அங்க போனா ஒருத்தவன் ஸ்வீட் வேணும்ன்றான், இன்னொருத்தவன் காரம் வேணும்ன்றான், இன்னொருத்தவன் நான் காளான் தான் சாப்பிடுவேன்றான். அங்க இருந்ததே மசாலா பூரி தான். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி எல்லாம் ஐஸ் பே போயிருந்தோம். அங்க போய் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர் எடுத்து சாப்பிட்டு நிறைய லிக்கிங் நிறைய கதைகள். ஐஸ்கிரீம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணது டைரக்டர். அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி. உங்களுக்கு எல்லாம் டாடா கட்டு நான் கிளம்பி வந்து படுத்துட்டேன். அவ்வளவுதான், பத்திரமா இருங்க. மண்டபத்திரம் நாளைக்கு பார்ப்போம்.